எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 47வது ஸ்தோத்திரம். அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூர் தர்மயூபோ மகாமக நக்ஷத்திரநேமீர் நக்ஷத்ரி க்ஷம ஷமக க்ஷாம சமீரண க்ஷமக ஷாம சமீகனக அப்படி சொல்லணும். அது நல்லா கரெக்டாக உச்சரிக்கணும். இதில் அனிர்விண்ண தவிஷ்டோபூர் தர்மயூபோ மகாமக நக்ஷத்திரேமிர் நக்ஷத்ரி க்ஷம க்ஷாமக சமீகனக இதை சொல்லணும். இது மாதிரி சொல்லணும். இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, அனிர்விண்ண தவிஷ்டோபூர் தர்மயூபோ மகாமக நக்ஷத்திரேமிர் நக்ஷத்ரி க்ஷமக க்ஷாமக சமீகனக அப்படி சொல்லணும். அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூ தர்மயூபோ மகாமக நக்ஷத்திரநேமீர் நக்ஷத்ரி க்ஷமக க்ஷாம சமீரணக அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அனிர்னா எல்லான்னு அர்த்தம். அனிர்ந்த வார்த்தைக்கு எல்லான்னு அர்த்தம். விண்ணன்னா கெட்டிங் அடைதல், அதை வச்சு இருக்கிறது, கையில் அடைஞ்சிருக்கிறது. அனிர்விண்ணன்னா அனைத்தையும் அடைந்தவன். அனிர்விண்ணன்றதுக்கு அனைத்தையும் அடைந்தவன். இது ஆதிசங்கரர் சொன்னது. இவர் என்ன சொல்லியிருக்காரு, சத்தியசந்தர் நிர் அது தனித்தனியாக எடுத்துட்டார். நிர்வண்ண அனிர்வண்ணன்னு எடுத்துட்டார். நிர்னா சோம்பேறித்தனம், அனிர்னா சோம்பேறித்தனம் இல்லாத, விண்ணன்றதுக்கு கெட் அடைதல் இருப்பவன்றது கரெக்டு. ஆக என்ன சொல்றார், சோம்பேறித்தனம் இல்லாதவன் அர்த்தம். அப்படி சொல்ற, சோம்பேறித்தனம் இல்லாதவன்றத. அனிர்னா சோம்பேறித்தனம் இல்லாத, நிர்னா சோம்பேறித்தனம், அனிர்னா சோம்பேறித்தனம் இல்லாத இருப்பவன். அதாவது எப்பயுமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்ற அர்த்தம். ஸ்தவிஷ்ட, ஸ்தவிஷ்டன்றது விஷ்டன்னா சாதாரண ரூபம், விஷ்டன்னா மனுஷனோட ரூபம், அஷ்டன்னா 8, விஷ்டன்னா மனுஷனோட ரூபம், ஸ்தவிஷ்டன்னா பெரிய ரூபம். பெரிய ரூபம், மிகப்பெரிய ரூபத்தை காட்டுறது. அதான் இது விஸ்வரூபத்தை காமிச்சிருக்காரு இல்லையா, அதனால ஸ்தவிஷ்டம். பூன்னா தாங்கிறது. இது நம்ம நிறைய தரம் படிச்சிருக்கோம். பூன்னா தாங்கிறது, எல்லாத்தையும் தாங்குவோம், எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் அப்படின்னு, அனைத்தையும் தாங்குபவன். ஸ்தவிஷ்டோபூர், ஸ்தவிஷ்டோபூர்னா பூர்னா எல்லாத்தையும் தாங்கணும். அடுத்தது தர்மயூப. யூபம்னா பிரைம், ஃபர்ஸ்ட் லீடிங் இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிறது, பிரைம், முக்கியம். யூபம்னா அதான். தர்மயூபன்னா தர்மத்தை பிரதானமாக கொண்டவன் அப்படின்றது. அதான் அதுக்கு அர்த்தம். தர்ம ஆட்சி யாகத்தில் தூணாக இருப்பவன் ஆதிசங்கர் சொல்லிருக்கார். சத்தியசந்தர் தர்மயூபன்றதுக்கு தர்மத்தை பிரதானமாக, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். மகாமக, மகன்னா யாகம், மகான்னா வேள்வி. அந்த மகான்னா பெரிய இல்லையா, மிகப்பெரிய வேள்வியின் வடிவமாக இருப்பவன். மகன்னா யாகம் அப்படின்னு சத்தியசந்தர் சொல்லிருக்கார். மகாமகக்கு இவர் ஆதிசங்கரர் பெரிய அழியாத செல்வங்கள் அனைத்தையும் உடையவன். மகன்னா செல்வம்னு எடுத்துட்டு இருக்காரு. இவர் மகான்றதை செல்வம்னு எடுத்துட்டு இருக்காரு. அதனால மகாமகன்றது மிகப்பெரிய அழியாத செல்வத்தை உடையவன் அர்த்தம். அப்படி எடுத்துக்கிறார். நேமின்னா சக்கரம், நேமின்னா சக்கரம். நட்சத்திர நேமின்னா சக்கரம் சுத்துறது இல்லையா, அது மாதிரி. நேமின்னா சக்கரம் இயக்கிறது. நட்சத்திர நேமின்னா நட்சத்திரத்தை சக்கரம் போல் சுழலுவதற்கு காரணமானவன். நட்சத்திரங்கள்லாம் இயங்குறது இல்லையா, இயங்கினாதான் அது நகர முடியும். அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இல்லையா, அதுக்கெல்லாம் நட்சத்திரத்தில் உள்ளுக்குள்ள எல்லா கிரகங்கள்லையுமே எல்லா நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்கள் ஞாபகம் வச்சுக்கோம். அதனால எல்லாத்துக்குமே ஒரு அசையும் சக்தி உண்டு. அந்த அசையும் சக்தியாக ஒரு மகாவிஷ்ணு அசையும் சக்தியாக திகழ்கிறார்னு சொல்றாரு. நட்சத்திர நேமி, நட்சத்திரி, நட்சத்திரம்னா நட்சத்திரங்களை, நட்சத்திர நேமின்றதுக்கு அத்ரினா, நட்சத்திர நேமின்றதுக்கு நட்சத்திரங்களை இயக்குபவன்றது. நட்சத்திரின்றது அத்ரின்னா ஆதாரம், அத்ரின்னா பேஸ், அந்த ஆக்சல் வருது இல்லை,
அது மாதிரி ஆக்சல் மாதிரி அத்திரின்றது ஆதாரம், அதுதான் மெயின். அவன் நட்சத்திரின்னா நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் க்ஷம க்ஷம க்ஷாமக க்ஷமக க்ஷாமக அப்படின்னு இருக்கு. அதுல நீங்க இப்போ புக்கை படிக்கும்போது பார்த்தா தெரியும். க்ஷமன்னா அழிவு, எல்லா அழிவுகளுக்கும் காரணமாக இருப்பவன். கடைசியில யுகம் முடியும் போது எல்லாத்தையும் அழிச்சிடுறார் இல்லையா? எல்லாத்தையும் உருவாக்குறது மட்டும் இல்ல, அழிக்கிறது கூட ஒண்ணா. எல்லாத்தையும் மொத்தமாலாம் அழிக்க முடியாது. அதுக்கெல்லாம் பெரிய பிளேக்கு டிசீஸ் வரணும். டிசீஸ் வந்தா கூட ஒரே நேரத்துல எல்லாரையும் அழிக்கிறதுன்றதெல்லாம் முடியாது. வெள்ளம் தான், தண்ணி தான். தண்ணி வந்ததுன்னா தான் அவன் அழிச்சிட முடியும். இல்லாட்டா காத்துல விஷம் அது மாதிரி ஏதாவது கலந்துன்னா அழிக்கும். அது மாதிரி கலந்து அழிக்கலாம். க்ஷமன்றது வந்து எல்லா அழிவுகளையும் அழிக்கக்கூடியவன். யுகம் முடியும் போது உலகத்தில் இருக்க ஜீவராசிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடியவன், அதுக்கு க்ஷம. ஆனா சாதாரண நேரத்துல க்ஷாம க்ஷாமன்னா அழியாத அழியாத க்ஷாமன்னா அழியாத. சாதாரணமா ஜீவராசிகளை வந்து அழியாம காப்பாற்றுறவனும் அவர் தான். யுகம் முடியும் போது அழிக்கிறதும் அவர் தான். அது வரைக்கும் யுகத்துல இந்த மாயில சிக்க வச்சு எல்லாரும் ஜீவராசிகள் ஜீவாத்மாக்களை இதுல வந்து எல்லாத்தையும் சுத்தி சுத்தி அவள் இது வச்சு அவள் அழியாத, அவளுக்கு நேரம் வந்து அவள் அழியாம இருக்கிறதுக்கு அவளை காக்கிறதும் அவர் தான். அதான் க்ஷமக க்ஷாமன்னா அழிவுகளிலும் காரணமாக இருப்பவன், அழியாத இருக்கிறதுக்கும் காரணமா இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். க்ஷமக க்ஷாம. அடுத்தது உங்களுக்கு க்ஷம வேற, க்ஷாம வேற. சமீகனக. சமீன்னா இயங்கிறது. சமீன்னா இயங்கிறது. சமீகனா எல்லா ஜீவராசிகளையும் இயக்குபவன், ஜீவாத்மாக்களை இயக்குபவன், வழி நடத்துபவன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக இன்னைக்கு வந்து 47ல நேற்றுக்கு 435 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 47வது ஸ்தோத்திரத்துல அனிர்விண்ண 436, ஸ்தவிஷ்ட 437, பூ 438, தர்மயூபோ 439, மகாமக 440, நட்சத்திரநேமி 441, நட்சத்திரி 442, க்ஷமக 443, க்ஷாம 444, சமீகனக 445. 445 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 445 வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஆகுதுன்னா 436லேருந்து 445னா 10 திருநாமங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். 1000 திருநாமங்கள்ல 10 திருநாமங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 445 திருநாமங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ.